Hello students, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா TNEA 2025 ஓட official notification தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு அப்புறம் என்னென்ன டேட்ல என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஷெட்யூலும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டீடைலா நம்ம பாப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. www.tneaonline.org ல போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நாளைக்கு +2 ஓட ரிசல்ட் வருது. ஸோ இன்னைக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு ஃபுல்லா அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். டாக்குமெண்ட் எல்லாம் ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்ன டேட்ல என்னென்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பிரீஃபா பார்ப்போம். அறிவிப்பு வெளியீடு, இணையதள வாயிலாக விண்ணப்பம் பதிவு செய்தல், விண்ணப்பங்களை நிரப்புதல், அசல் சான்றிதழ்கள் பதிவேற்றம் செய்தல் எல்லாமே இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனால் 12th ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் வருது. அதுக்கப்புறம் விண்ணப்பம் சமர்ப்பிக்க இறுதி நாள் வந்து கொடுத்துருக்காங்க. June 6, 1 month டைம் இருக்குது. அசல் சான்றிதழ்கள் பதிவேற்ற செய்ய இறுதி நாள் June 9, 2025. 1 monthல நீங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் நீட்டாக வந்து அப்ளை பண்ணிடலாம். அப்புறம் சம வாய்ப்பு எண் ஒதுக்கப்படும் நாள் அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் அது வந்து June 11 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சேவை மையம் வாயிலாக சான்றிதழ்கள் சரிபார்க்கும் நாட்கள், இணையதள வாயிலாக டாக்குமெண்ட் எல்லாமே சரி பார்ப்பாங்க. அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 10 days நடக்கும். June 10லேருந்து 20th June வரைக்கும். அப்புறம் தரவரிசை பட்டியல் வெளியீடு 27 June அன்னைக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் சேவை மையம் வாயிலாக குறைகளை நிவர்த்தி செய்தல் அது என்ன டேட் பார்த்தீங்கன்னா June 28லேருந்து July 2 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அரசு பள்ளிகளில் பயின்ற சிறப்பு இடஒதுக்கீடு பிரிவினருக்கான கலந்தாய்வு இணையதள வாயிலாக மாற்றுத்திறனாளி, முன்னாள் படை வீரர், விளையாட்டு வீரர் இன்னும் டேட் அனௌன்ஸ் பண்ணல. அப்புறம் பொதுப்பிரிவு சிறப்பு இடஒதுக்கீடு பிரிவினருக்கான கலந்தாய்வு இணையதள வாயிலாக ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டாவும் இன்னும் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணல. மாற்றுத்திறனாளி, முன்னாள் படை வீரர், விளையாட்டு வீரர். அப்புறம் பொது கலந்தாய்வு இணையதள வாயிலாக பொதுக்கல்வி, தொழில்முறை கல்வி, அரசு பள்ளி 7.5 ஒதுக்கீடு. அப்புறம் துணை கலந்தாய்வு SCA காலியிடம் SC வகுப்பிற்கான கலந்தாய்வு இணையதள வாயிலாக கலந்தாய்வு இறுதி நாள். இதுக்கான கவுன்சிலிங் டேட்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஆனால் 1 month வந்து டைம் இருக்குது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு. ஆல்ரெடி வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் போய் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்து எந்த பேஜ் ஓப்பன் பண்ணி போகணுன்னா www.tneaonline.org டைப் பண்ணிவிட்டு அந்த பேஜில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்டேட்டான நியூஸ் எல்லாமே இந்த சேனலில் நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு வரோம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.